அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் நல்லறிவு பெற்று மேன்மை அடைந்து இன்புற்று வாழ்கவே. ஒவ்வொரு மனிதனும் தன்னை ஒரு ஆலயமாக கொண்டு மனமே ஆதிமகா சர்க்குருவின் சன்மார்க்க சபையாக கொண்டு விளங்கிட வேண்டும் என்று வேண்டுகின்றேன். உடலாகிய தேரினை உயிராகிய குதிரை இழுத்துச் செல்கின்றது. ஆசாபாசங்களுடைய அர்ஜுனனாக மனம் இருக்கிறது. தேரோட்டி எனும் கிருஷ்ணனாக ஆன்மா இருக்கிறது. இந்த பஞ்சபூதங்கள் குதிரைகளாக இருந்து இந்த உடலாகிய தேரினை இழுக்கின்றது. பஞ்சபூதத்தில் ஒன்றாகிய மனம் ஆகாயத்தன்மையில் இருந்து இயங்குவதால் இது மாயைகளுடன் இருந்து செயல்படுகிறது. இதனால் இந்த மற்ற பஞ்சபூதங்கள் அழிவுவதற்கும் இது காரணமாக அமைந்து விடுகின்றது. இந்த மாயையை கொண்ட மனமாகிய ஆகாயம் மிக சுத்தமாக இருந்துவிட்டால் எல்லாமே கண்களுக்கு புலப்பட்ட தன்மையாக விளங்கிவிடும். அதாவது ஞானத்தின் தன்மையிலிருந்து பார்க்கின்ற போது ஏற்படக்கூடிய நிகழ்வாக இருக்கும். இந்த அடிப்படையில் மனதை ஒழுங்குபடுத்த எல்லாமே சித்தியாகும். உயர்ந்த சித்தாந்த பண்புகளை வளர்த்து கொண்டு விட்டால் இந்த பூலோக வாழ்க்கை என்பது ஒரு பயிற்சி களமாக அமைந்து பிறகு வாழ்வு என்பது இறைவனுடைய சன்னிதானத்தில் அந்த வாழ்வானது ஆரம்பித்து மிக நீண்டதொரு இன்பமான வாழ்வாக அமைந்துவிடும். இதுதான் மரணமில்லா பெருவாழ்வாக இருக்கும். இது சூட்சுமமாகவும் இருக்கும். இந்த பேரானந்த பெருநிலையை அகத்தியர் 18 சித்தர்கள் இன்னும் எண்ணில்லா கோடி சித்தர்கள் எல்லோரும் அடைந்திருக்கின்றார்கள். காகபுஜண்டர் முதலாகிய ஒப்பற்ற சித்தர்களும் இன்று வரை உள்ள அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளற்பெருமான் வரையும் இந்த உயர்ந்த சித்தாந்த பண்புகளை கொண்டு தன்னை இன்னும் வாழ வைத்து இன்றும் வாழ்ந்து கொண்டு ஒரு அற்புதமான பேரானந்த பெருநிலைகளை கொண்டு இருக்கின்றார்கள். இவை இந்த நிலையை அடைவதற்கு இவர்கள் கொண்ட பண்பே காரணம். இவர்கள் கொண்ட மனதிலே உயர்ந்த சித்தாந்த பண்புகளை வகுத்து கொண்டு அதன்படி இயங்கியதற்கு இந்த நிலையை அடைய முடிந்தது. இதனால் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு பயிற்சி களமாக இருக்கின்றது. உயர்ந்த சித்தாந்த வாழ்விற்கு இந்த பூலோகம் என்பது ஒரு பயிற்சி களமாகும். ஒரு இராணுவத்தில் படையில் சேர்கிறான் என்றால் அங்கே இராணுவ வீரர்கள் அந்த களத்திற்கு செல்லும் முன்னே பயிற்சி எடுப்பார்கள். பல வருடங்களாக பயிற்சி எடுத்து அதில் நன்கு எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு முடிந்த பிறகுதான் அவர்கள் படையில் சேர்க்கப்படுவார்கள். அவர்கள் பின்னகாலமாக படையில் பணிபுரிவார்கள். இவ்விதமாகவே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை என்பதும் இந்த பூமியில் ஒரு பயிற்சி களமாகவே இருக்கின்றது. இங்கே பலதரப்பட்ட பயிற்சிகளை அவர்களுடைய தகுதிக்கு தகுந்தவாறு, அதாவது அவர்களுடைய பாவ புண்ணிய விதிகளுக்கு தகுந்த மாதிரி பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றது. இந்த பயிற்சிகளை எல்லாம் மிக பொறுமையாக, மிக்க கனிவாக, மிக்க ஆற்றலுடன் நாம் கடந்து வந்து விட்டால் உயர்ந்த பண்பாகிய சித்தாந்த கொள்கை நம்முள் தோன்றிவிடுகின்றது. இந்த உயர்ந்த பண்பாகிய சித்தாந்த கொள்கையை நாம் பெற வேண்டும் என்றால் எப்பொழுதும் இறையை சிந்தனையில் இருக்க வேண்டும். இந்த இறைதான் சகல கோடி உயிர்களையும் படைத்திருக்கிறது என்று எண்ணாமல் இறையே சகல கோடி உயிர்களாக தன்னை வகுத்து கொண்டிருக்கின்றது என்கின்ற சிந்தாந்தங்கள் வர வேண்டும். இது மிக முக்கியமானது. இறை சக்தியே எல்லா உயிர்களாக தன்னையே உருவாக்கி கொண்டு இருக்கின்றது. அதனால் எல்லா உயிர்களுக்குள்ளும் இறை சக்தி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதனால் எல்லா உயிர்களின் மீது ஒப்பற்ற அன்பு கொண்டு இயங்க வேண்டும். இதில் மனதின் காரணமாக இந்த ஒவ்வொரு உயிர்களும் பேதித்தால்
அல்லது பேதமை கொண்டு திரிந்தால் அல்லது கருத்து வேறுபாடுகளுடன் திரிந்தால் அவைகளை பக்குவப்படுத்தி அவைகளை நெறிமுறைக்கு கொண்டு வர வேண்டியது அவசியமாக ஆனதாகும். அல்லாது அவைகளை விட்டு நாம் பிரிந்து நமக்கென்ற கொள்கையோடு ஒத்திருப்பவர்களை சார்ந்து இயங்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. இந்த அடிப்படையில் நாம் உயர்ந்த சித்தாந்த கொள்கைகளை கடைபிடித்து நாம் நம்மளுடைய இந்த பூலோக வாழ்க்கையை ஒரு பயிற்சி களமாக கொண்டு இந்த பயிற்சி களத்தில் வெற்றி பெற்று விட்டால் நமக்கான வாழ்க்கை என்பது இந்த உலகை கடந்து இன்னொரு உலகமாகிய இறைவனுடைய உலகத்தில் ஆனந்தமாக பேரானந்தமாக வாழ்க்கை ஆரம்பமாகிறது. இது ஒரு முடிவற்ற வாழ்க்கையாக அமைந்துவிடும். இந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டே ஏற்கனவே நாம் வாழ்ந்த வாழ்க்கைகளெல்லாம் நாம் நினைத்து பார்த்து வாழ்ந்ததையெல்லாம் நினைத்து பார்த்து மகிழவும் நம்மளை சரி செய்து கொண்ட விஷயங்களை நாம் அறிந்து மற்ற மக்களுக்கும் நான் வந்த பாதையை நீயும் கடைபிடிப்பாயாக என்று சொல்லத்தக்க அளவில் நம்ம ஒரு சித்தராக விளங்கியிருக்க முடியும். மனித வாழ்க்கை என்பது இறைவனோடு இறைவனாக கலந்திடும் தன்மையை பெறுவதற்காக ஒரு தோற்றுவிக்கப்பட்ட ஒரு படைப்பாக இருக்கின்றது. இதனால் இந்த மனித படைப்பை நாம் மிக சிறந்த ஒரு படைப்பினமாக நாம் உருவாக்கி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. இந்த அடிப்படையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது இந்த வாழ்க்கையானது நாம் எந்த வகையில் சுகத்தோடு வாழ வேண்டும் என்ற நிலை இருக்கிறதோ அந்த நிலை வரைக்கும் நாம் சுகமாக வாழ்ந்துவிட வேண்டும். இங்கே வாழ்கின்ற வாழ்வுதான் வாழ்வு. இந்த மனித உடல் மெலிந்து நலிந்து இந்த உடலை விட்டு ஆத்மா வச்சு இந்த உடம்பே வேண்டாம் என்று இதை விட்டு விலகி போகிற வரைக்கும் நாம் வாழ்ந்துவிட வேண்டும். அதற்குள்ளெல்லாம் நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் நாம் அனுபவித்து விட வேண்டும் என்ற அடிப்படையில் வாழ்கின்ற அந்த எண்ணத்தோடு வாழ்கின்ற வாழ்க்கையை நாம் முழுவதுமாக புறக்கணிக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கை ஒரு பயிற்சி களம் என்பதை உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு ஆத்மா பூலோகத்திற்கு வருகிறது, உடலாகிய ஆடையை அணிந்து கொள்கிறது. இந்த உடலாகிய ஆடையை அணிந்து கொண்டு இந்த வாழ்வினை அடைகின்றது. அல்லது ஒரு ஆத்மா இந்த பூலோகத்திற்கு வருகிறது, உடலாகிய தேரின் மீது அமர்ந்திருக்கிறது. இந்த உடலாகிய தேரில் அமர்ந்து எல்லா வேலைகளையும் செய்கின்றது. இந்த உடலாகிய தேருக்கு வேண்டிய சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் முயற்சி செய்கின்றது. இறுதியில் இந்த தேரானது அங்கங்கே நெளிந்தும் நசிந்தும் அதனுடைய தன்மை இழக்கின்ற போது இந்த தேர் வேண்டாம், இந்த தேர் பழுதடைந்து விட்டது என்று ஆத்மாவானது பிரிந்து சென்று விட்டால் அது எந்த நிலைமையில் இருக்குமோ அந்த நிலையை நாம் அடையக்கூடாது. இவ்வாறு இல்லாமல் இந்த உடலையே நாம் ஒளிமயமாக மாற்ற வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஒளிமயமாக மாற்றும் என்கின்ற கொள்கை சித்தாந்த உயர்ந்த பண்பை கொண்ட தன்மையாகும். ஏனென்றால் நம்மளுடைய மூலம் அருப்பெருஞ்சோதியே. அருப்பெருஞ்சோதியிலிருந்து தான் நாம் எல்லாரும் தோன்றியிருக்கின்றோம். மீண்டும் அருப்பெருஞ்சோதியாக நம்மை உருவாக்கி கொண்டு அந்த ஜோதியினுள் ஜோதியாக கலந்துவிட வேண்டும். எல்லா ஜோதிக்குள்ளும் எல்லா ஜோதிகளும் ஒரு ஜோதிக்குள் ஒடுங்கிவிடும் அல்லது கலந்துவிடும். இதுதான் உண்மையாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் நாம் நம்மளுடைய வாழும் காலத்தை ஒரு பயிற்சி களமாக கொண்டு உயர்ந்த சித்தாந்த தன்மையில் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. இதனால் அறம் வளர்த்து நாம் செய்ய வேண்டிய பணிகளை செய்ய வேண்டும். தர்மம், நன்றி உணர்வு, இன்னும் உயர்ந்த பண்புகள்லாம் என்னென்னலாம் இருக்கின்றதோ அத்தனை பண்புகளையும் நாம் தன்னகத்தை கொண்டு வாழும் தெய்வமாக இருக்க வேண்டும். நமக்குள்ளே இறைவனை கொண்டு வந்து நிலையாக நிறுத்திவிட வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தன்னை திருவாரூர் தேரில் எவ்வாறு ஒரு அழகாக மிக சிறப்பாக வலிமையாக இருக்கின்றதோ அவ்வாறு நாம் நம்மளுடைய சரீரத்தை ஒரு திருவாரூர் தேர் போன்று உருவாக்கி கொண்டு அங்கே இறைவன் வீட்டிருப்பது போன்று ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான்
இருக்கிறார் என்பதை உணர்ந்து இதை சிறப்பு செய்ய வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. இதனால் இந்த லாகிரி வஸ்துக்களாகிய போதை வஸ்துக்கள் எல்லாம் புறக்கணித்து மாமிச உணவுகள் எல்லாம் தவிர்த்து நாம் நமக்குள் இறைவன் இருக்கிறார் என்பதை மதித்து அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளை ஒழுங்குபடுத்தி இந்த உடலை நம்முடைய அறிவை வளர்த்துக் கொண்டு இதை அருவமாக மாற்றிவிட்டால் என்பது எல்லாமே கைகூடிவிடும். சித்தாந்த பண்புகளை வளர்க்க வேண்டும் என்பது ஆகும் என்கின்ற உணர்தலில் இந்த உணர்தலின் அடிப்படையில் நாம் மீண்டும் பிறப்பு எடுக்கக்கூடாது என்று விளங்கி இதன் அடிப்படையில் பூமியில் ஒரு ஆக்கசக்தியாக விளங்கி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லா உயிர்களுக்கும் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டியது அவசியமாகிறது. நம்மால் முடிந்த அளவிற்கு அடுத்த உயிர்களுக்கு அவர்களுடைய குறிப்பறிந்து செய்ய வேண்டியது அவசியமாகிறது. இதில் மற்ற உயிர்கள் மிக்க பேராசையுடனும் நியாயத்திற்கு புறம்பாகவும் ஓர் ஆசை கொண்டிருந்தால் அவைகளுக்கு உதவி செய்யாது அவைகளை திருத்தி அவர்கள் நல்வழிப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியமாகும். இதுதான் அவர்களுக்கு செய்ய வேண்டிய உண்மையான உதவியாகவும் இருக்க முடியும். இதன் அடிப்படையில் நீதியுடனும் நியாயத்துடனும் நாம் நடந்து கொண்டு நீதிக்கெல்லாம் நீதியாக இருக்கின்ற இறைவனுடைய தன்மையில் இருந்து இயங்கி இறைவனோடு நாம் கலக்கின்ற பண்பை கொண்டு நாம் இறைவனை அடைய வேண்டும். இந்த அடிப்படையில் நாம் நம்மளுடைய மனித வாழ்க்கையை போற்றி பாதுகாக்க வேண்டியது அவசியமாகிறது. நம்மளுடைய பிறப்பு ஒவ்வொருடைய மனித பிறப்பும் மிக உயர்ந்த மிக உன்னதமான போற்ற கூடப்படக்கூடிய போற்றி பெருமைப்படத்தக்கக்கூடிய ஒரு பிறப்பாகும். இந்த ஒப்பற்ற மனித பிறப்பை மிக சிறப்புப்படுத்த வேண்டியது நம் கையில் இருக்கின்றது. நாம் நம்மளுடைய பிறப்பை சிறப்புப்படுத்துவதற்கு உயர்ந்த பண்புகளை தன்னகத்தை கொண்டு நாம் விளங்க வேண்டியது அவசியமாகிறது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.